எங்கேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ நேரமாக? நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியத்திலிருந்து காட்ராமங்கலையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஊர்லேருந்து காட்ராமத்துலேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம். அங்கேருந்து புறப்பட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வர வழியிலே ஏகப்பட்ட நிறைய நெரிசலாக இருந்துச்சு. வண்டி போக்குவரத்து இருந்தால் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே காலையில் சேர்ந்து பார்த்தோன்னா நாங்கள் இங்கே காலையில் ஒரு 9 மணிக்கு தான் நாங்கள் இங்கே வந்தடைந்தோம். வந்தடைஞ்சிட்டு நாங்கள் எங்கள் காலை உணவு எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அந்த உணவை நாங்கள் எல்லாமே அறிஞ்சிட்டு திடலுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலை அதிகாலையிலேருந்து நேற்று முன்தினத்திலிருந்து வந்த எல்லா ஊர்லேருந்து வந்த மக்கள் எல்லாமே எங்கள் தளபதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு ஆரவாரமாக நின்று எங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி எங்கள் தளபதி பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தளபதி வந்தால் கண்டிப்பாக அதை செய்வார். அவரோட விஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கட் அண்ட் கிளியராக இருக்குது. அவர் வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது செய்வார். கல்லூர் மாவட்டத்துலேருந்து வரணும். நெய்வேலி தொகுதி, ஊர் காட்டுக்கூடலூர். நாங்கள் நைட்டு 9 மணிக்கு கிளம்புனோம். நாங்கள் இங்கே 8 மணிக்கு வந்தோம். மார்னிங் 8 மணிக்கு வந்தோம். அதுலேருந்து இப்போ இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைம் 2:30 ஆயிடுச்சு. 2 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெற்றி நிச்சயம் 2026 தங்க தளபதி விஜயண்ணா அவர்கள் சரியா வாகைப்பூசூட ரெட்டையானி பிள்ளையுடன் வாகைப்பூசூட தமிழக முதல்வர் ஆகி நாங்கள் அவர் ஆசியுடன் அவர் கட்டளையுடன் நாங்கள் பணிகள் நமது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஏழை எளியோர் மக்களுக்கும் உள்ள மக்களுக்கு நாங்கள் தரமாக செஞ்சு கொடுப்போம். எந்த ஒரு மைண்ட் தாட் இல்லாமல் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்போம். இதுவே உண்மை, இதுவே சத்தியம். சரிங்களா? விஜய் பண்ணோம். எல்லாரும் போகும்போது சொன்னாங்க விஜய் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் அவங்கள அவ்வளோ நேரம் இடிச்சு தள்ளிட்டு உள்ள போய் பார்த்தோம். தளபதி பார்த்து ஆயிடுச்சோன்னா அவங்களும் ஆயிடுச்சோன்னாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா கற்றுனோம். எங்களுக்கு இதெல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டு. வாழ்க்கையில் இது நாங்கள் மறக்கவே மாட்டோம். இந்த நாளை தைக்கணும். ஆமாம், செம்ம என்ஜாய்ண்ணா. பாட்டு மட்டும் நல்லா தர லோக்கல்ண்ணா. செம்ம என்ஜாய்மெண்ட்டுண்ணா. இதே மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த நாளை. அதான் எங்களோட தளபதி அண்ணனா பார்த்துட்டோம். வெயிட் பண்ணுங்களா, கோரிக்கை வச்சிருக்கோம், கண்டிப்பா போடுவாங்க. நல்லா பார்த்தேன். இத்தனை நாள் டிவியில் பார்த்துருந்தேன், நீங்கள் நேரில் பார்த்தேன். ஆனால் பார்த்தது விஜய் இல்லை, தளபதி இல்லை, அழகர் குதிரையில் வராமல் நடந்து வந்தார். தெரியல. நம்ம தளபதி வர வழியில வரவே விடல. தடைகள் எல்லாம் ரோட பறிச்சு போடுறது எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்தையும் எத்தனை மணிக்கு வண்டி எடுத்த கரூர்ல? 2 மணிக்கு. கரூர்ல 1 மணி இருக்கும் வண்டி எடுத்தோம். நைட்டு 7 மணிக்கு கரூர்ல பஸ் எடுத்தோன்னே பஸ் எடுத்தப்ப இடையில ஏகப்பட்ட தடை. இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, பைபாஸ் எங்க எங்கேயோ சுத்தி வந்தோம். எல்லா பக்கம் தடை, போகவே கூடாது. தடையும் மீறி இங்க வந்துட்டோம். 7 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம். இந்த படம் போதுமா? 3 மணி நேரம் டிராவல், 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட்டமே சேராதுன்னு சொன்னாங்க. கூட்டம் நம்ம தான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் தளபதியை பார்த்துட்டு தான் வெளியே வந்தோம். பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணாங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப என்கரேஜா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா மதுரைக்கு வந்தாச்சு. மதுரைனால அழகர் தான் ஃபேமஸ். ஆனால் நம்ம அழகரை பார்த்தாச்சு. நம்ம அண்ணன் தான் நமக்கு எல்லாமே. அண்ணன் வரம் கிளாடி மதுரை அப்படி களை கட்டுச்சு. எப்பவுமே நெஞ்சில் குடியிருக்கும் என் தளபதி தான். எனக்கு எங்கள் தளபதி விஜய் தான். எங்கள் ஓட்டு விஜய்க்கு. அண்ணனை பார்த்துட்டோம், பயங்கரமா இருந்துச்சு. அண்ணனை நேர்லயே பார்த்துட்டோம். இது அண்ணன் போட்ட துண்டு தான் கை எங்க தோல்ல இருக்கு. இப்போ மதுரைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மதுரையில் பார்த்தீங்கன்னா வெறும் மிகப்பெரிய ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா அழகர் இதுதான். ஆனால் அழகர் குதிரை வர மணிக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்ம மாசா பயங்கரமா செம்ம மாசா இருந்தது. பார்த்தேன் தலைவா, சூப்பரா பேசுறாப்ல. தமிழ வெற்றி கழகம் தான் 2026ல மிரட்டி விட்டுருவாப்ல. அவர் பேச்ச கேட்டாவே அப்படியே உற்சாகமா இருக்கு. சித்திரை திருவிழா கூட்டம் போல் இந்த மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது. தலைவர் பீச்சு நல்லா இருந்தது. சொல்லி கூப்பிடுறாருல, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கரெக்டா தானே சொல்றாரு. ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிள் தான். அவர்
சொல்லி கிடக்குறாரு. அப்பா அப்பா அப்பான்னு அவரா சொல்லி கிடக்குறாரு. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரு, தாத்தான்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் ஓட்டும் தளபதிக்கு தான். சரிங்களா? கடைசி போட்டு தான் நிற்கிறாரு, அதனால் முடியல. வந்து கண் கலங்கிட்டு தான் இருக்குது. பார்த்து ரொம்ப சந்தோஷம். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. வாழ்க வளமுடன், வளர்க தமிழக வெற்றி கழகம். ஸ்டாலின் அங்கிள் 2026ல எங்க ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான். கண்டிப்பா 2026ல தளபதி சிஎம் தான் வருவாரு. நாங்க எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்று அரசியல் வேணும் கண்டிப்பாக. அது விஜய் வந்ததில் கண்டிப்பாக அந்த மாற்று அரசியல் மக்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். அன்னை மூலியமாக அது மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே அது நடக்கும். அது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் அண்ணனை. அண்ணன் அதையும் செஞ்சு நம்பிக்கையை காப்பாற்றுவார். உங்க விஜய் நான் வரேன்.